வணக்கம், வெல்கம் டு சந்திராஜ் குக்கிங். சுவையான ராகி கொழுக்கட்டை ரொம்ப சிம்பிளாக எப்படி செய்யுதுன்னு வாங்க பார்க்கலாம். அதுக்கு 1.5 கப் ராகி மாவு எடுத்துக்கலாங்க. ஸ்டவ்வை சிம்மில் வச்சு ஸ்லோ ஃப்ளேமில் கைவிடாமல் வறுத்துக்கலாங்க. ராகியில் என்னென்ன சத்து இருக்குதுன்னு பார்க்கலாங்க. இதில் கால்சியம் சத்து அதிகம் இருக்கிறதுனால எலும்புக்கு வலிமை சேர்க்குதுங்க. அடுத்ததான் இரும்பு சத்து அதிகம் இருக்கிறதுனால ரத்த சோகை வராமல் தடுக்குதுங்க. இதில் நார்ச்சத்து அதிகம் உள்ளதுனால சர்க்கரை உள்ளவங்களும் சாப்பிட்டுக்கலாம். ஆனால் கூழ் செஞ்சு சாப்பிடக்கூடாது. களி ரொட்டியாக செஞ்சு சாப்பிட்டுக்கலாங்க. இப்போ இது வறுபட்டுருச்சு. இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுக்கலாங்க. ராகி மாவை ஆற வச்சு எடுத்துக்கலாங்க. அதே பேனில் 3 கப் தண்ணி சேர்த்துக்கலாங்க. நான் எந்த கப்பில் மாவு அளந்தனோ அதே கப்பில் தாங்க தண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணி நல்லா கொதித்த பின்னாடி அதே கப்பில் 1.5 கப் நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாங்க. 1/4 கப் துருவின தேங்காய் சேர்த்துக்கலாங்க. 1 டீஸ்பூன் எள்ளு சேர்த்துக்கலாங்க. 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் தூள், 1 சிட்டிகை உப்பு சேர்த்துக்கலாங்க. சேர்த்து நல்லா கலக்கி விட்டுறலாங்க. கூடவே 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாங்க. நெய்க்கு பதிலாக நல்லெண்ணெய் கூட சேர்த்துக்கலாங்க. சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாங்க. நம்ம கொதிக்கிற தண்ணியில் தாங்க எல்லா இன்க்ரீடியன்ஸும் சேர்த்துருக்கோம். 2 நிமிஷத்தில் தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருங்க. பாருங்கள், தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ ஸ்டவ்வை சிம்மில் வச்சு ஆற வச்சுருந்த ராகி மாவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கைவிடாமல் கலந்துக்கலாங்க. கட்டிகள் எதுவும் சேராதுங்க. ஏற்கனவே மாவை நல்லா வறுத்து சேர்த்துருக்கோம். இப்போ இந்த தண்ணியெல்லாம் வற்றி நல்லா சுருண்டு வர்ற அளவுக்கு அல்வா பதத்தில் நம்ம கலந்து எடுத்துக்கலாங்க. பாருங்கள், ராகி லோ கிளைசமிக் இண்டெக்ஸ் உணவு வகையை சார்ந்ததுங்க. இது அரிசியை விட இதில் குறைவான கார்போஹைட்ரேட் இருக்குது. உடல் சூட்டை நீக்கி உடல் வலிமையை தருங்க. அடிகனமான பாத்திரமாக எடுத்துக்கலாங்க. அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும். அவ்வளோதாங்க, நம்ம கொழுக்கட்டை மாவு ரெடி ஆயிடுச்சு. இது எப்படி ரெடி ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சமாக தண்ணியை தொட்டுட்டு கையில் வச்சு பார்த்தோம்னா பாருங்கள் ஒட்டாது. இந்த மாதிரி இருக்கணும். இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி இதை ஆற வச்சு எடுத்துக்கலாங்க. பாருங்கள், 10 நிமிஷம் ஆயிடுச்சு. மாவு நல்லா ஆறிடுச்சு. இது கொழுக்கட்டை பிடிச்சிக்கலாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம இட்லி பாத்திரத்தை நெய் அல்லது எண்ணெயை தடவி வச்சிடலாங்க. இட்லி துணி யூஸ் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாங்க. பாருங்கள், மாவு ஆறிடுச்சு. கொஞ்சமாக எந்த சைஸில் நமக்கு வேணுமோ அந்த சைஸில் எடுத்து உருட்டி இப்போ லைட்டாக ப்ரெஸ் பண்ணோன்னா நமக்கு கை விரல் அச்சு விழுந்துருங்க. இந்த மாதிரி செஞ்சு ஒன்றுனா நம்ம வச்சிடலாங்க. பாருங்கள், கொழுக்கட்டை வேக வைக்கிறதுக்காக இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி தண்ணி கொதிச்சிட்ருக்குங்க. இப்போ கொழுக்கட்டையை எடுத்து வச்சு க்ளோஸ் பண்ணிடலாங்க. இதை 5லிருந்து 7 நிமிஷம் வேக வச்சா போதுங்க. பாருங்கள், நம்ம கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. இது ஒரு 2 நிமிஷம் ஆற வச்சு எடுத்துக்கலாங்க. அவ்வளோதாங்க, சுவையான கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. 1.5 கப் ராகி மாவுக்கு 1.5 கப் சர்க்கரை எடுத்துக்கலாங்க. அப்போ தான் இனிப்பு கரெக்டாக இருக்கும். நம்ம அரிசி மாவு கொழுக்கட்டை மாதிரி டேஸ்ட்டில் இருக்காதுங்க. இது ராகி டேஸ்ட்டில் இருக்குங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா சந்திராஜ் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.